வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம் இப்போது கொலக்கட்டைக்கு மாவு கிண்ட போகிறோம். அதுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கு. இதை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உருண்டை கட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அப்போ தான் இது உருண்டை கட்டாது. நல்லா இப்படி கிண்டி உருண்டை இல்லாமல் கிண்டிடணும். அப்போ தான் கொலக்கட்டை செய்ய நல்லா வரும். பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வரும். பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஜலிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மாவு தான் இது. நீங்கள் கடையில் கூட நீங்கள் மாவு வாங்கி இந்த கொலக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் துடுப்பு இருந்தால் கிண்டலாம், இல்லை ஏதோ ஒரு கரண்டி காம்பில் கூட இதை கிண்டிக்கலாம். தேங்காய் பூர்ணம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்கு. 300 கிராம் வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அடியில் மண் இருக்கும். 300 கிராம் வெல்லம் போட்டாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி. நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டணும். இப்போ தேங்காவை போட்டாச்சு. இப்போ இதை வறுக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் வறுத்துடணும். கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா வதங்கிடும். இப்போ வெல்லத்தை வடிகட்டுறோம். வடிகட்டியாச்சு. மண் இருக்கு பாருங்க அடியில். அது நல்லா சுண்டி கையில் ஒட்டாமல் வரும்போது நிறுத்திடணும். இருங்க, கையை இந்த வெள்ளைப்பாகு நல்லா வற்றி கையில் ஒட்டாமல் பூரணம் வரும்போது நம்ம இதை நிறுத்திடணும். ஏலக்காய் பொடி பண்ணி இதில் போட்டுரும். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அது தானாகவே கெட்டியாகிடும். நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரணத்தை வச்சு நம்ம கொலக்கட்டை பண்ணிடலாம். மாவை உருட்டி அன்னைக்கே நாங்கள் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். அதில் போய் பாருங்கள். இந்த கிண்டின பச்சரிசி மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டி சின்ன நெல்லிக்காய் அளவை எடுத்துட்டு அது ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் கிண்ண மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வைக்கணும். வச்சு நல்லா மடித்து இந்த பூரணம் வெளியே வராத மாதிரி நல்லா ஓரத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நமக்கு இந்த கொலக்கட்டை பண்ண வரலைன்னா கொலக்கட்டை பண்ணுற அச்சு இருக்குது. அதுக்குள்ளே மாவை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம இந்த கொலக்கட்டையை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி ஒரு மாதிரி ஓட்டையானா பூரணம் வெளியே வந்துடும். இப்படி ஓட்டையாகாமல் நல்லா லாக் பண்ணிடணும் கொலக்கட்டையை. பேரன் செஞ்ச கொலக்கட்டை. இந்த கொலக்கட்டை வெந்துருச்சு. இப்போ இதை எடுக்க போகிறோம். வடையை தட்டி தட்டி இப்போ எண்ணெயில் போடுறோம். வடை வெந்துருச்சு. முறுன்னு வடை. பரங்கிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதில் அரைச்சி ஊற்றிருக்கு. மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாமே வறுத்து அரைச்சி விட்டுருக்கு. கடலைப்பருப்பு எல்லாம் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தாளிக்கணும். வடை, சுண்டல், வடை, கொழுக்கட்டை, இட்லி, சாம்பார் எல்லாம் வச்சு விநாயகருக்கு நெய்வேத்தியங்களை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.